வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/5/2025 வைகாசி 4 ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளோ அல்லது உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளோ ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். சிலருக்கு உத்தியோக நிமித்தமான கிரகம் நன்றாக வேலை செய்தால் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆத்ம ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய பாராட்டும் பெரிய சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். ஓய்வு நாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட மிகப்பெரிய குழப்பத்தையும் சங்கடத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் ரீதியாக தனிப்பட்ட முறையில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் சின்சியராக உட்கார்ந்து முடிக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வெளிவட்டாரத்திலும் வாகனங்களிலும் சிறிது கவனமாக இருப்பது மட்டும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அதை தவிர்ப்பது பெரிய சிக்கலையும் பெரிய மன வருத்தத்தையும் ஏற்படுத்திவிடும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஓய்வு நாளில் கூட ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றம் பெறக்கூடிய ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. தைரியம் தன்னம்பிக்கை எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று செல்லக்கூடிய பிராப்தம் மனதிற்கு பிடித்த சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உறவு முறையில் மேன்மையடையக்கூடிய அமைப்பு. பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிகம் பெரிய அளவு சந்தோஷத்திற்கும் பெரிய அளவு அனுகூலத்திற்கும் காணப்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாகனங்களிலும் பயணங்கள் சமயத்திலும் படிக்கட்டில் உயரமான இடங்களிலும் ஏறுகின்ற சமயத்திலும் வழுக்கலான இடங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். மற்றபடி நினைத்த காரியங்கள், தொழில் அமைப்பு, குடும்ப அமைப்பு, வெளியிடம், சுற்றுலா, கோயில் திருவிழா எல்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையுமே பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம். எடுத்த காரியங்களில் பிரச்சனைகள் தீர்ந்து லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.